வெல்கம் டு மை குக்கிங் தேட்டர். வாங்க இன்றைக்கி நம்ம தேட்டர் பொரி முட்டை பொடிமாஸ் எப்படி செய்யலாம் பார்க்கலாம். நம்ம சாமி கும்பிடலாம் வாங்கியிருப்போம்ல, அந்த பொரியை வச்சு தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். பொரியை நல்லா தண்ணியில் கலந்து நல்லா அலசி எடுத்துக்கணும். ஊற வைக்கக்கூடாது, அலசி எடுத்துக்கணும். இப்படி 2-3 வடை பரட்டி நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்படி பிடிக்கிற மாதிரி வரும், அவ்வளோதான். அதை அப்படி தட்டில் மாற்றிக்கலாம். கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அப்படி உதிரி உதிரியாக வந்துடும். இப்போ தாளிச்சிடலாம். ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து, எண்ணெய் சூடானோடனே கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சு வரவும் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிச்சு. இப்போது தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கவும் காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 2 முட்டை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. முட்டை நல்லா வெந்திருக்கணும், அப்போனா தான் ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். பாருங்கள், நல்லா வெந்துச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பொரி சேர்த்துக்கோங்க. நல்லா மசாலாவோட செய்கிற மாதிரி கலந்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து அதையும் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ ஃபைனலாக கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் தூவி பரிமாறினா சூப்பரான பொரி முட்டை பொடிமாஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.